நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஆமையா கணபதியே தாயே
ஓதி ஓதியே சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியா சுக்கிர வாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே. அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ. இந்த அழகான தெற்கு சத்திரமான நகரத்திலே சிறப்பாக வந்தமர்ந்தார் என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமா அம்பிகையால் பத்திரமா காளியம்மாள் என கருள் புரிவார். வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று நிஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு சம்போ ஹரி ஓம் நம சிவாய வேத வீராய சம்போ ஹரி ஓம் நம சிவாய வேத வீராய உமதடி தனி பறிந்தவன் அருந்தரும் ஆதியும் அந்தமுமான சம்போ ஐந்து கேர தொந்தீவன் தோனே அப்பனே ஐந்து கேர மூன்பது தொந்தீவாய் சொல்லி சாமியான கிளையோனே அரணது பேலவயத்தோனே ஐந்து கேர மூன்பது தொந்தீவாய் சொல்லி
வட்டத்தில் செந்தாலை புச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் மாநிலமும் ஞாதி பெற்ற மாநிலமும் ஞாதி பெற்ற ஐயா மாடசாமி. ஒரு வாடாமல்லி பூச்சொரியும் வல்லம் என்ற நகரில் வாழும் மாரியம்மா நாம பெற்ற மாரியம்மா உலவர் இதத்துக்கு ஒரு பூச்சொரியும் விகே புது நகரில் வாழும் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டாருத்தன் சொல்லி இவ்வுலகில் காதிவே இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியும் கடையநல்லூர் நகரில் வாழும் கணபதி புலவர் சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் ஐயா சபையோர்களே பெரியோர்கள் என் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நம்ம அழகி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி இந்த சக்தி கதை பாட போறோம். நீங்க சபையோர்கள் கேட்டிடுங்க பாடுகிற பாட்டதி ஒரு பழுது குச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன சொல்லுகிற சொல்லாதி ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டேன் அறியாமல் பாடிட்டேன் எனக்கு தெரிந்து நான் பாடிட்டேன் தெரியாமல் பாடிட்டேன் அதிலே முன் சொல் பின்னால் வந்துட்டான் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டான் ஆறு பிள்ளை 100 ஆறு பிள்ளை 100 எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே நான் பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது என்ன? இந்த தெற்கு சத்திரமான நகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பத்திரகாளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த பத்திரகாளியம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்தில ஆவணி மாத கொடை விழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வெள்ளி செய்யவே இங்கு அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள், அழைத்து உள்ளார்கள். ஆவணி முடிஞ்சு போச்சோ, புரட்டாசி 1 மாசம் பிறந்தாச்சு.
அப்பேற்பட்ட புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு நாமளுடைய வெள்ளி செய்யவே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அந்த ஊர் பொதுமக்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா மாசம் எப்படித்தான் போகுதுன்னே தெரியல. இப்பதான் தை மாதம் வந்தது மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள புரட்டாசி தெரியல. மாசம் எப்படி போச்சுன்னு தெரியலையோ. எனக்கு தெரியுமில்ல எப்படி போச்சு. காலையில சூரியன் கிழக்க உதிச்சுது, சாயங்காலம் மேக்க மறைஞ்சுது. ஒரு நாள் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. இப்படித்தான் தினம் 30 நாளும் குதிச்சுது. ஆமா, நம்ம பார்க்கல. 30 நாளும் போய் அடைஞ்சது நீங்க கவனிக்கல. ஆமா, நம்ம வில்லு படிச்சோம் தூங்கணும்னு ஆகி போச்சு. இதே சோழிதான். ஆகையினாலே எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் சாஸ்தாங்கதையை முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி ராஜபாளைய பைபாஸ் வழியா வந்துட்டு அப்படியே குத்தாலத்துக்கு போயிடும். கோயிலுக்குள்ள வராது, சாமி உள்ள வராது. ஆமா, பைபாஸ் விட்டு பிறகு கீழே இறங்கி நம்ம ஊருக்குள்ள வரமாட்டார். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? உள்ள வந்து மனம் மகிழ்ந்து தங்குன்னு ஆடுமா. அதனாலே சாஸ்திரத்திற்கு 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த பத்திரகாளியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள். எங்கள் கதையிலே பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சிறிய குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம். பின் சொல் முன்னால் முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். நீங்க அழகா காதார கேட்டு ரசித்திருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி ஆதரிப்பீர்கள் தெரியாது. கருக்கு மட்டை போருங்க. கருக்கு மட்டை எடுத்து பலார்னு கொடுத்தக்காரன் 4 குடும்பம் கொடுங்க. என் கண்ணால பாக்கணும். தாத்தா தானே பலார்னு கொடுக்கணும்காரு. உங்க யாருக்காவது கோவம் தான் இந்த கண்ணாடி போட்டவரை கூட்டு போங்க. காலையில 10 இட்லியை வாங்கி கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு தெம்பு இருக்கோ அவருக்கு இல்ல உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு வெளுத்து கட்டுங்க. உடம்பா இருக்கு, உடையாண்டியா இருக்கு, எதுவுமே இல்ல, 4 முள்ளுக்கா இருக்கு. அந்த முள்ளுக்கு தான் ஒண்ணுமே செய்யாது பாத்துக்கோ. ஊரு சாப்பாடு சாப்பிட்டா பிறகு அப்படித்தானே இருக்கும். ஊர்ல சாப்பிடாம கடுப்புல போய் சாப்பிடுவேன். அதனால வீட்டுக்கு அனுப்பும் போது தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. சிஞ்சர் பாட்டிலா? உனக்கு உடம்பு வலிக்கும் பாத்தியா, அதனால டானிக் அந்த டானிக்கை வாங்கி கொடுத்தாச்சுன்னு வைங்க, தாத்தா கூட்டு போனது, இட்லி சாப்பிட்டது, அடி வாங்கினது, வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. போய் படுக்க வந்தான். 5 மணிக்கு தான் இருப்பேன். ஆகையினாலே 6 பிள்ளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ
தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் என்னையா அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌராண பஞ்சமி கடக லக்கணத்து இந்திரமாகவே அமிர்த யோகத்து ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுவன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் ஆரியங்காவ் ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 சுரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்த போது பொன்னால பூநூலா அங்கே பொன்பதித்த நாவடமா வெள்ளியால பூநூலா அவருக்கு வெண்கலத்த நாவடமா தங்கத்தால பூநூலா தனி வயிற நாவடமா சாஸ்தா பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் தாய உங்களோட வாயால நீங்க ஒரு குலவை போடுங்கம்மா. ஏ முக்கா முக்கா மூணு நேரம் தாய முதற் குலவை போடுங்கம்மா. ஏ குலை போட்டானே போட தெரிஞ்சாத்தானே போடுவோம். மைதானத்துல மட்டும் பொம்பளை இருக்குமே நம்ம இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு சத்தமா கேட்கணும். இப்ப உட்கார்ந்து பழக்க விட சொன்னா எல்லாரும் நல்லா பழக்க விடுவாங்க. உனக்கு வில்லு பார்க்க வந்தது குத்தமான்னு கேட்டேன். வில்லு பார்க்க வந்தது குத்தமா? கோயிலுக்கு வந்தா குலவை போடணும், அப்பதான் சாமி வரும். நீ குலவை போட சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கே மாட்டேன். அதானே, அதாவது கோயில்ல எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு வைத்திருந்தாலும் மேளம் வைத்திருந்தாலும் தெய்வத்துக்கு உகந்தது பெண்கள் எல்லாம் தாய்மார்கள் குலவை போடணுமா. நான் சொன்னேன் சொன்னேன் வச்சு சொன்னேன். ஆமா 5-6 கிழவிய பின்னாடி கொலை கூட சர்வீஸ் உள்ள வரணும்னு சொன்னேன். அப்படி சொன்னாங்க. சரி என்னத்தையும் கொடுப்போம் வரட்டும்னு சொன்னேன். கிழவி வரத்தான் செய்வா. தலைக்கு 100 ரூபாய் கேட்கால எவா கொடுக்க பேட்டி சொல்லிட்டா தெற்கு சத்திரத்துல கொலவனா அப்படித்தான் போடுவாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்க வந்திய யாராவது கொலை ஓட சொல்லுவோம். இப்ப போடுவாங்க பாரு கொலவை. நீங்க எல்லாரும் கொலவை போடுங்க. தாத்தா காத்தறுத்து அம்மாவுக்கு வச்சுட்டு வந்து கோயிலுக்கு காத்து அறுத்துக்கிட்டே தான் இருக்க, காது முளைச்சுக்கிட்டே தான் இருக்கு. என்னமா தெரியல. இப்ப போடுவாங்க பாரு கொலவை. ஆமா யாரும் போடுறா. தாய போடுங்கம்மா ஒரு குலவை, உங்க பொன்னான மணி குலவை. ஏ முக்கா முக்கா மூணு நேரம் முதற் குலவை போடுங்கம்மா. ஏ ஆனப்பட குதிரைப்பட அவருக்கு ஐயங்காட்சி மேப்படையா முன்படையா மின்படையா ஏ தண்டையலும் பெரும்படையா ஆன புலியும் கூட்டத்தோடு அவதரித்து வாராரு. ஆடுவாரம் பாடுவாரா அம்மாளோட வாசலில ஆதாளி போடுவாரா இல்லோடு முரசோடு விளையாடி வாராரு. அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அறிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார்.
ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார்? நம்மளெல்லாம் ஏன் படைச்சார் ஆண்டவன்? நாமளையெல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்காக படைத்தார்? தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். ஆண்களை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே பத்திரகாளி அம்மா. இந்த அம்மாளுடைய வடிவத்திலே நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து பெண்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். நாமளை படைத்ததோடு மட்டுமல்லாம நாமல் அனைவர்களுக்குமே ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். எண்சான் உடம்புன்னா கட்டையராயிருந்தாலும் நெட்டையராயிருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. இது உண்மை. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே ஒரே ஒரு சான் மாத்திரம் வயிற்றை கொடுத்திருக்காரு. நமக்கு ஒரு சான் வயிறு. ஆடு மாட்டுக்கு பூரா உடம்பெல்லாம் வயிறு. ஆடு மாடுகளுக்கு உடம்பெல்லாம் வயிறு. மனிதர்களுக்கு மட்டும் ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். அந்த ஒரு சான் வயிற்றை கொடுத்ததுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு? என்ன பாடுபடுதோம்? அப்பா காலையிலும் பாராம பகலென்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, பகலென்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம், மாவட்டம் விட்டு மாவட்டம், எங்கெங்கெல்லாம் கூப்பிடுதாங்க அங்கெல்லாம் போயிட்டு வருது. ஒரு சான் வயிற்று தான் இந்த பாடுபட வேண்டியிருக்கு. எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான். இந்த ஒரு வாய் சாப்பாடு ஒரு உடம்பு காப்பாத்துறதுக்கு. பிறகு அப்போ ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம எல்லாம் இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயசை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகமே தாங்காது. அதுக்குத்தான் இறைவன் இதற்கு மேல உனக்கு உருவமே வேண்டாம் மனிதா, இதோடு உன் உருவத்தை முடித்துக்கொள் சொல்லிதான் ஆண்டவன் தலையில முடிய கொடுத்தாராம். அதுக்கு மேல ஒண்ணும் முளைக்காது. அதுக்குத்தான் நம்ம அதை முடின்னு சொல்லுகிறோம். அதோட முடிச்சுக்கோ. முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்கா? கிடையாது. முடிக்கு மேல எதுவும் முளைக்காது. அதனாலதான் முடிச்சுட்டா. முடிக்கு மேல 2 பேனும் 2 ஈரும் இருக்கும். ஆமா சரி, பேனும் ஈரும் இருக்கும். இந்த பின்னால இருக்காரு பாருங்க தாளக்காரு, அவர் தாளக்கார் தலையில ஒரு 10 பேன் இருக்கு. அந்த 10 பேனு என்ன இருக்க விடாம என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது? அந்த 10 பேனு சொல்லுது, இந்த வழுக்கு மண்டையில இருந்து ஒளிவா நின்னு குளிக்க முடியல, எங்கேயும் போன வரணும்னா முடியல, படுத்து தூங்க முடியல அப்படின்னு அந்த 10 பேனு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ முழுக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்து 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசை? ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 ஆசைன்னு சொன்னா, முதலாவது ஆசை மண் ஆசை, இரண்டாவது ஆசை பொன் ஆசை, மூன்றாவது ஆசை பெண் ஆசை. அதுதான் பெண் ஆசை. மண் ஆசைன்னு சொன்னா நம்ம ஏக்கர் கணக்குல மண்ணு மனை வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம்.
நிலம் வாங்கி போடணும். கீழே வயலுக்காரர் மட்டும் வித்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த வயலை வாங்கி போட்டுடலாமே. கீழே வீட்டுக்கார வயலா அவர் இருக்க வீட்டை வித்துட்டாருன்னா நமக்கு லாபம் தானே நினைக்காங்க. வீட்டை நம்ம வாங்கிடலாம்னு நினைக்காங்க. பிறகு வயக்காட்டுல அண்ணன் தம்பிக்கு ஒண்ணு போல வரப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரே வரப்பு இருக்கும். இவர் மேக்க இருந்தே கிழக்க வெட்டுவாரு, இவர் கிழக்க இருந்தே மேக்க வெட்டுவாரு. ஒரு வரப்பு மேலத்தும் கிழக்கு வெட்டுவாங்க. வரப்ப சீவ சீவ என்ன ஆகும்? வரப்பு கடைசியா கை தண்டி ஆயிரும். வரப்பே இல்லாம போய் மறுபடி கோட்டுக்கு போய் செலவழிச்சுட்டு சண்டை போட்டு சீரழிஞ்சு